அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த அரசியலமைப்பு சட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யாருக்கு உரியது? பொதுமக்களுக்கு உரியது. பொதுமக்களுக்காக தான் இதையெல்லாம் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் இந்த பொதுமக்கள் கூட்டத்தில் இந்த அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் முதல்வர் பிரதமர் அடங்குவாரா? ஜனாதிபதி இவர்கள் எல்லாம் இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படுவார்களா, அடங்குவார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடங்குவார்கள். அந்த காலத்தில் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அநீதி நடந்துவிட்டால் அரசனிடமே மணியடித்து அந்த நியாயத்தை கேட்கலாம். என்ன நடந்ததோ அதற்குரிய விவரங்களை எல்லாம் கூறி நியாயம் கேட்கலாம். பசுவிற்கு நியாயம் நீதியை கொடுத்த இந்த நாடு தான் நம்மளுடைய தமிழ்நாடு, இந்தியா. ஆனால் இன்றளவுக்கு அதெல்லாம் இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. கேள்விக்குறி இல்லை அப்படின்னே சொல்லணும். இதில் என்ன கேள்விக்குறி? இல்லை அப்படிங்கிறது தான் தீர்க்கமானது. இப்போ இந்த பொதுமக்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டங்கிறது இருக்குது. அவர்களுக்கு அந்த சட்டங்கள் நிறைய தளர்வுகள் இருக்குது. இல்லை, அந்த சட்டத்தை அவர்கள் பெருசாக எடுத்துக்கொள்வதில்லை. பொதுமக்களுக்கு தான் அந்த சட்டத்தை வலியுறுத்தி அவர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு தகுந்த தண்டனை அளிப்பது, சிறைச்சாலைக்கு அனுப்புவது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அவர்களுக்கும் சில பேருக்கு தண்டனைகள்லாம் வழங்கப்படுது, அது இல்லை என்று நாம் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயினில் இவ்வளோ தான் டிக்கெட்டு கொடுக்கணும்னு ஒரு அளவு இருக்குது. ஆனால் அங்கே என்ன பண்ணுறா, அளவுக்கு ஒரு 100 பேருக்கு டிக்கெட்டு கொடுக்கணுன்னா 500 பேருக்கு டிக்கெட்டு கொடுத்துட்றான், இல்லைன்னா ஒரு 300 பேருக்கு டிக்கெட்டு கொடுத்துட்றான். யாரும் உட்காந்து போகவே முடியல. ஒரு பஸ்ஸில் எல்லாம் தொங்கிட்டு போகிறான், போலீஸ்காரன் பின்னாடி அடிக்கிறான். ஆனால் பஸ்ஸில் அவ்வளோ ஆளை ஏற்றுவது என்பதே தவறு. உட்கார்றதுக்கு சீட்டு இருக்கணும். வெளிநாட்டிலலாம் உட்கார்றதுக்கு சீட்டு இல்லைன்னா அவங்கள வெளியில் இறக்கி விட்ருவாங்க. இங்கே நம்ம தமிழ்நாடு, இந்தியாவில் தான் இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதை மீறுவது என்பது மக்களிடமும் இருக்குது, அரசியல்வாதியிடமும் இருக்குது.